சில செய்தி சேனல்கள் டிஆர்பி ரேட்டிங்கிற்காக முறைகேட்டில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்ட நிலையில் நாடு முழுவதும் செய்தி சேனல்களுக்கான டிஆர்பி ரேட்டிங் அறிவிப்பு 3 மாதங்களுக்கு நிறுத்தப்படுவதாக பார்க் அறிவித்துள்ளது. அதே சமயம் மாநில மற்றும் தேசிய வாரியாக செய்தி சேனல்களின் பார்வையாளர்கள் குறித்த தகவல் மட்டும் வெளியிடப்படும். தனித்தனி சேனல்களின் பார்வையாளர்கள் எண்ணிக்கை வெளியிடப்படாது என்றும் தெரிவித்துள்ளது. கொரோனா தொற்று தடுப்பு நிவாரண பணிக்காக உருவாக்கப்பட்ட PM கேர்ஸுக்கு மத்திய அரசு ஊழியர்களின் சம்பளத்தில் இருந்து 157 கோடியே 23 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்பட்டுள்ளது. இதில் 146 கோடியே 72 லட்சம் ரூபாய் வழங்கி ரயில்வே துறை முதலிடத்தில் உள்ளது. டெல்லி துவாலா பகுதியில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அவ்வழியாக வந்த காரை போக்குவரத்து போலீசார் நிறுத்தியுள்ளனர். கார் நிறுத்தாமல் அவர் மீது மோதி சில மீட்டர் தூரத்துக்கு இழுத்து செல்லப்பட்டார். இது தொடர்பாக காரின் ஓட்டுநரை போலீசார் கைது செய்தனர். ராகவேந்திரா மண்டபத்திற்கான சென்னை மாநகராட்சி விதித்த சொத்து வரி 6,56,000 ரூபாயை ரஜினிகாந்த் செலுத்தினார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் கருத்து தெரிவித்துள்ள ரஜினிகாந்த், நாம் மாநகராட்சியில் மேல்முறையீடு செய்திருக்க வேண்டும், தவறை தவிர்த்திருக்கலாம், அனுபவமே பாடம் என்று பதிவிட்டுள்ளார். தமிழகத்தில் நாளை முதல் மாவட்டங்களுக்கு இடையே தமிழக பதிவு எண் கொண்ட 950 பேருந்துகளை இயக்க திட்டமிட்டுள்ளதாக ஆம்னி பேருந்துகள் உரிமையாளர் சங்க தலைவர் அன்பழகன் தெரிவித்துள்ளார். இதில் குளிர்சாதன வசதியுடன் கூடிய 800 ஆம்னி பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. அரசை கலந்தாலோசிக்காமல் உயர் புகழ் அந்தஸ்து தொடர்பாக அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் சூரப்பா மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியது ஒழுங்கீனமான செயல். இது தொடர்பாக அவரிடம் விளக்கம் கேட்டிருக்கிறோம். தமிழகத்தின் இட ஒதுக்கீட்டு கொள்கைக்கு பாதகம் விளைவிக்கின்ற செயலை ஏற்க முடியாது என்று தமிழக சட்டத்துறை அமைச்சர் CV சண்முகம் தெரிவித்துள்ளார். ஆனால் ஏற்கனவே மாநிலத்தில் உள்ள 69% இடஒதுக்கீடு அப்படியே தொடரும் என மத்திய அரசு உறுதி அளித்திருப்பதாகவும் தமிழக அரசின் முறைப்படியான அனுமதியுடன் தான் மத்திய அரசுக்கு கடிதம் எழுதப்பட்டதாகவும் ஆவணங்களை எடுத்து காட்டினார் அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் சூரப்பா. ஜம்மு காஷ்மீரின் ஸ்ரீநகர் லே இடையிலான தேசிய நெடுஞ்சாலையில் அமையுள்ள ஜோசிலா சுரங்கப்பாதையின் முதல் படியாக வெடிவைத்து பாறைகளை தகர்க்கும் செயல்பாட்டை மத்திய போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி இன்று தொடங்கி வைத்தார். சுமார் 15 கிலோமீட்டருக்கு இந்த சுரங்கப்பாதை அமையவுள்ளது. அமேசான் உள்ளிட்ட OTT தளங்களை முறைப்படுத்த கோரி சசாங் சேகர் ஜா என்ற வழக்கறிஞர் தொடர்ந்த வழக்கில் மத்திய அரசு பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தஞ்சாவூர் விக்கிரவாண்டி இடையே அமையவுள்ள 4 வழி சாலைக்காக கும்பகோணம் அருகே உள்ள சோழன் மாளிகை கிராமத்தில் பள்ளம் தோண்டிய போது உரை கிணறு, பழங்கால மண்டபங்கள், மனித எலும்புகள் கண்டெடுக்கப்பட்டன.